முன்னொரு காலத்துல கிறிஸ்டல் வேல் அப்படின்னு ரொம்பவே அழகான ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யாங்கம் இருந்துச்சு. அந்த நாட்டை கிங் ரிச்சர்ட், குவீன் விக்டோரியா ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே அதிகாலையிலேயே எழுந்து தேனீக்கள் மாதிரி சுறுசுறுப்பா உழைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா அந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய சோம்பேறி ஒருத்தி அங்க இருந்தா. அவதான் நம்ம கதையோட ஹீரோயின், 18 வயசான இளவரசி அமீலியா. அமீலியா பாக்குறதுக்கு ஒரு தேவதை மாதிரி அவ்வளவு அழகா இருப்பா. ஆனா அவளோட சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அளவே கிடையாது. அவ தூங்குறது சாதாரண பெட் கிடையாது, காத்துல மிதக்கிற ஒரு மேஜிக் பெட். சூரியன் உச்சிக்கு வந்தாலும் எழுந்திருக்க மாட்டா. காலையில அவளை எழுப்புறதுக்கே 2 வேலைக்காரிகள் படாத பாடுபடுவாங்க. தூக்கத்திலே அவளுக்கு தலை சீவி விடுவாங்க. ஜூஸ் குடிக்கணும்னா கூட வேலைக்காரி ஸ்ட்ராவ வாயில வச்சா கண்ணை திறக்காம தூக்கத்திலே உறிஞ்சு குடிப்பா. அவளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போறதுக்காகவே ஒரு சிவப்பு நிற பல்லக்கமும் 2 காவலாளிகளும் இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ராஜா ரிச்சர்டும் ராணி விக்டோரியாவும் இதுக்கு ஒரே தீர்வு மேடம் கிளாரா தான் அப்படின்னு ஒரு அவசர கடிதம் அனுப்புனாங்க. மேடம் கிளாரா ரொம்ப சக்தி வாய்ந்த கொஞ்சம் கோபக்கார தேவதை. திடீர்னு தர்பார் மண்டபத்துல ஒரு ஊதா நிற மேஜிக் போர்ட்டல் திறந்துச்சு. அதிலிருந்து கையில் மின்னும் மேஜிக் குச்சியோட கிளாரா கம்பீரமா வெளியே வந்தாங்க. நேரா அமீலியா ரூமுக்கு போன கிளாராவுக்கு அவ கொரட்டை விட்டு தூங்குறத பார்த்ததும் செம கோபம் வந்துச்சு. கோபமா தன் மேஜிக் குச்சிய சுழற்றுனா. ஸ்விஷ் ஸ்வாஷ்! கண்ணிமைக்கும் நேரத்துல அரண்மனையில இருந்த ராஜா, ராணி, வேலைக்காரர்கள் எல்லாருமே தங்க நிற துகள்களா மாறி காத்துல கரைஞ்சு போயிட்டாங்க. அரண்மனை இரும்பு கதவுகள் தானா நங்குன்னு சாத்திக்குச்சு. சத்தம் கேட்டு முழிச்ச அமீலியா, ஏய் எனக்கு பசிக்குது, சாப்பாட கொண்டு வாங்க அப்படின்னு கத்துனா. அப்போ அங்க இருந்த ஒரு பழமையான மரக்கடிகாரம் திடீர்னு ஒளிர ஆரம்பிச்சது. அதிலிருந்து பித்தளை கைகளும் கால்களும் முளைச்சு நடந்து வந்து அமீலியா முன்னாடி நின்னுச்சு. ஹலோ இளவரசி, என் பேரு டோபி. நான் ஒரு மேஜிக் கடிகாரம். மேடம் கிளாரா உனக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்காங்கன்னு அது சொல்லுச்சு. பயந்து போன அமீலியா, என்னது சாபமா? நான் என்ன பண்ணேன்னு கேட்டா. நீ ஒண்ணுமே பண்ணல, அதுதான் இங்க பிரச்சனையேன்னு சிரிச்சு டோபி, உன் அப்பா அம்மா எல்லாரையும் ஒரு மேஜிக் உலகத்துல அடைச்சிட்டாங்க. அவங்க திரும்ப வரணும்னா நீ நான் சொல்ற 3 சவால்களை தனியா செஞ்சு முடிக்கணும். அது வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு கராரா சொல்லுச்சு. வேற வழி இல்லாம அமீலியா அழுதுகிட்டே சம்மதிச்சா. டோபி அவள அரண்மனையோட பெரிய நூலகத்துக்கு கூட்டிட்டு போச்சு. கதவை திறந்த உடனே பல 100 வருஷத்து தூசு புயல் மாதிரி வெளியே வந்துச்சு. உள்ள எங்கும் இருட்டு, பெரிய பெரிய சிலந்தி வலைகள். ஒரு சின்ன சிலந்திய பார்த்து அமீலியா அலறியதும் டோபி அவ கையில ரொம்ப கனமான ஒரு மரத்துடைப்ப திணிச்சுது. அந்த துடைப்ப தூக்கவே முடியாம திணறின அமீலியா தன் முழு பலத்தையும் திரட்டி தரைய ஒரு பெருக்கு பெருக்குனா. அவ்வளவுதான், அடர்த்தியான தூசு மேகம் மாதிரி எழுந்தி அவ முகத்துல அப்படியே அடிச்சுது. ஹெச்சூன்னு சத்தமா தும்புனா. அழா குறையா தொடைப்பத்தை தூக்கி போட்டுட்டு உக்காந்தா. ஆனா டோபி ஒரு மணல் கடிகாரத்தை காட்டி, நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு, சுத்தமா பெருக்குனாதான் சாப்பாடுன்னு கண்டிப்பா சொல்லுச்சு. அப்பதான் அமீலியாவுக்கு முதல் முறையா ஒரு வைராகியம் வந்துச்சு. தன் கூந்தலை இறுக்கமா ஒரு கொண்டை போட்டுட்டு வேகமா பெருக்க ஆரம்பிச்சா. ஏணிகள்ல ஏறி பல வருஷமா தொடப்படாத புத்தகங்களை எல்லாம் தொடச்சா. முகம் பூரா கரி படிஞ்சாலும் அந்த நூலகத்தை பளபளவன்னு மாத்துனான். தரையில தெரிஞ்ச தன் முகத்தை பார்த்து, வாவ், இத நான் தான் பண்ணனா அப்படின்னு பெருமையா சிரிச்சா. அவ முடிச்ச மறுகணமே காத்துல ஒரு வெள்ளி தட்டு தோன்றி 2 பிரெட் துண்டுகள் வந்துச்சு. அத அமிர்தம் மாதிரி ருசிச்சு சாப்பிட்ட அமீலியா. அடுத்த டாஸ்க் ரெடின்னு டோபி அவளை காய்ந்து போன அரண்மனை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போச்சு. செடிகள் எல்லாம் செத்து போய் தரை வெடிச்சிருந்தது. அப்போ அங்க இருந்த ஒரு தகடத்தினாலான தண்ணீர் வாளி விழிச்சுது. அதோட பேரு வில்லி. வில்லி கொஞ்சம் கூட கருணை இல்லாம ஒரு வாளி குளிர்ந்த நீரை அமீலியா மூஞ்சில பலார்னு ஊத்துச்சு. ஏய் என்ன பண்றன்னு கத்துன அமீலியா கிட்ட வில்லி ஒரு பெரிய இரும்பு மண்வெட்டிய கொடுத்துச்சு. இந்த தோட்டத்துல மறுபடியும் நட்சத்திர பூக்கள் பூக்கணும்னு டோபி சொல்லுச்சு. வேற வழி இல்லாம அமீலியா சேத்துலயும் சகதியிலயும் இறங்கினா. சூரியன் சுட்டெரிக்க முகம் முழுசும் வியர்வை வழிய கஷ்டப்பட்டு நிலத்தை தோண்டினா. ஒளிரும் நீல நிற மேஜிக் விதைகளை நட்டா.
வில்லி தங்க நிற மேஜிக் நீரை ஊற்றியது. உடனே ஒரு சின்ன நீல நிற செடி முளைச்சு ஒளிந்தது. உற்சாகமான அமீலியா தோட்டம் முழுக்க ஓடி ஓடி பல 100 விதைகளை நட்டா. உடம்பு முழுசும் சேறு படிஞ்சாலும் அவ நிக்கல. திடீர்னு அந்த தோட்டம் முழுக்க ஆயிரக்கணக்கான நட்சத்திர பூக்கள் நீலமும் ஊதாவுமா பூத்து குலுங்குச்சு. 2 ஒளிரும் பட்டாம்பூச்சிகள் வந்து அமீலியாவோட சேறு படிஞ்ச மூக்குல உக்காந்துச்சு. தான் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு கிடைச்ச பலனை பாக்கும்போது அவ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. கடைசி சவால். இன்னைக்கு நைட்டு அரண்மனையில பெரிய விருந்து வைக்கணும். மொத்த விருந்தையும் நீ ஒருத்தியே சமைக்கணும் டோபி அவட பெரிய ராஜ சமையலறைக்கு கூட்டிட்டு போச்சு. கிச்சனுக்குள்ள மலை மாதிரி காய்கறிகளும் மாவும் குவிஞ்சு கிடந்துச்சு. இதை எப்படி தனியா செய்வேன்னு நினைச்ச அனீலியா அங்க இருந்த ஒரு பழைய மேஜிக் குச்சியை எடுத்தா. டோபி தடுத்தும் கேட்காம, காய்கறிகளே நீங்களே வெட்டிக்கோங்கன்னு மேஜிக் செஞ்சா. கத்திகள் தானா காய்கறிகளை வெட்ட அமீலியா ஜாலியா உட்கார்ந்து திராட்சை சாப்பிட்டா. ஆனா அந்த பழைய மேஜிக் குச்சி திடீர்னு பழுதானது. கத்திகள் மரமேஜைய வெட்டத் தொடங்குச்சு. முட்டைகோசுகள் வவ்வால் மாதிரி பறந்து தாக்குச்சு. சப்பாத்தி மாவு ஒரு பெரிய பூதம் மாதிரி உருமாறி அமீலியாவ துரத்துச்சு. கிச்சன் முழுக்க தக்காளி ஜூஸ் வெடிச்சு சிதறிச்சு. டோபி பயந்து போய் வாளிக்கடியில ஒளிஞ்சுக்குச்சு. உடனே சுதாரிச்ச அமீலியா பாய்ந்து போய் அந்த மேஜிக் குச்சிய முழங்கால்ல வச்சு 2ஆ உடைச்சு போட்டா. அடுத்த நொடி மேஜிக் நின்னுச்சு. ஒரு ஆழமான மூச்சு விட்ட அமீலியா ஒரு ஷெஃப் ஏப்ரனை கட்டிக்கிட்டா. அன்னைக்கு முழுக்க ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி வேலை செஞ்சா. நெருப்பு எரிய, வியர்வை சிந்த, காய்கறிகளை வெட்டி சமைத்தாள். முகம் முழுக்க மாவும் தக்காளி ஜூஸும் படிஞ்சிருந்தாலும் ராஜ விருந்துக்கு தேவையான எல்லா உணவுகளையும் சூப்பரா சமைச்சு முடிச்சா. இரவு நேரம் வந்துச்சு. அரண்மனை டைனிங் ஹால் தங்கம் மாதிரி ஜொலிச்சுது. பிரம்மாண்டமான ராஜ விருந்து மேஜையில அடுக்கப்பட்டிருந்துச்சு. திடீர்னு அரண்மனை இரும்பு கதவுகள் திறந்தது. மாயமாய் மறைந்து போன ராஜா, ராணி, வேலைக்காரர்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோட உள்ள வந்தாங்க. பளபளக்கும் நூலகம், ஜொலிக்கும் தோட்டம், இவ்வளவு அற்புதமான சாப்பாடு. மேஜையோட நடுவுல சேறு படிந்த ஆடைகளோடும் முகம் முழுக்க மாவப்பிய நிலையிலும் ஒரு உண்மையான கம்பீரமான ராணியைப் போல தலை நிமிர்ந்து நின்னா அமீலியா. அப்போ மேடம் கிளாரா பெருமையான புன்னகையோட வந்தாங்க. அமீலியா, உன்னோட சோம்பேறித்தனத்தை நீ ஜெயிச்சிட்ட, உழைப்போட அருமைய முழுசா புரிஞ்சுக்கிட்டன்னு சொல்லிட்டு தான் மேஜிக் குச்சிய நீட்டினாங்க. ஒரு அற்புதமான மேஜிக் நிகழ்ந்தது. அமீலியாவோட அழுக்கு ஆடைகள் மறைந்து தங்கம் மற்றும் நீலக்கற்கள் பதித்த ராஜகுமாரி உடையா மாறியது. அவளோட கூந்தல் அழகிய பின்னலா மாறி நட்சத்திர பூக்கள் இணைந்தது. ராஜா ரிச்சர்டும் ராணி விக்டோரியாவும் ஆனந்த கண்ணீரோட அமீலியாவை கட்டிக்கிட்டாங்க. டோபி கடிகாரமும் வில்லி வாளியும் சந்தோஷத்துல சியர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அன்னைக்கு இரவு நாடு முழுக்க ஒரு பெரிய திருவிழா மாதிரி அந்த உணவை சாப்பிட்டு கொண்டாடினாங்க. விழா முடிஞ்சு அமீலியா தன் படுக்கை அறைக்கு சென்றாள். அங்கே மிதக்கிற மேஜிக் பெட் இல்ல, சாதாரணமான அழகான மரக்கட்டில் இருந்துச்சு. அதுல படுத்த அமீலியாவுக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப நிம்மதியான ஆழமான தூக்கம் வந்துச்சு. ஏன்னா உண்மையா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தூங்குற அந்த தூக்கத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. கதை சூப்பரா இருந்துச்சா? நீங்க உங்க வேலையை கரெக்டா செய்றீங்களா, இல்ல அமீலியா மாதிரி குறுக்கு வழியை தேடுறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உழைப்பின் மேஜிக் கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.